ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஈஸியான மெத்தடில் நூல் பரோட்டா இடியாப்ப குழல் வச்சு எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வித்தியாசமான முறையில் நூல் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் காமிச்சிருந்தோம். அது ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. உங்களுக்கு ஒரு இடியாப்ப அச்சவு இருந்தாவே போதும், அது எல்லாராலுமே அதை ஈஸியாக புரிஞ்சு அதை அந்த நூல் பரோட்டாவை செஞ்சிடலாம். வாங்க இந்த நூல் பரோட்டா எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் மைதா மாவு எடுத்துக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நெய் வந்து 1 ஸ்பூனு, எண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம மைதா மாவு, உப்பு, நெய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கப் தண்ணியை வந்து கொதி வரதுக்கும் முன்னாடி நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில் வச்சு. இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மைதா மாவில் போட்டு நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க, இந்த மாதிரி கரண்டி வச்சே கலக்கிட்டே வாங்க. கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நீங்கள் கை வச்சு கலக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் லூஸாக தான் நம்ம வந்து பிசையணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டு அது மேலே தடவி அதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. ஒரு பிளேட்டில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இடியாப்ப குழலில் கொஞ்சம் பெரிய பெரிய ஓட்டையாக இருக்கிற அச்சை போட்டுட்டு அந்த இடியாப்ப குழல் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வச்சுருக்க மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இடியாப்ப குழலை மூடிட்டு நீங்கள் வந்து இடியாப்பம் மாதிரி இதை வந்து அந்த பிளேட்டில், எண்ணெய் தடவின பிளேட்டில் வந்து நீங்கள் பிழிஞ்சிக்கோங்க. இது வந்து ஒரு 2 சுற்று வரும் வரைக்கும் நீங்கள் வந்து புழிஞ்சிக்கோங்க. ரொம்ப பெருசாக நீங்கள் வந்து புளிய வேணாம். இப்போ நாங்கள் வந்து 1 கப் போல் மைதா மாவு எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து எங்களுக்கு 5 போல் வந்தது. இப்போது இதுக்கு மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவி ப்ரஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 30 நிமிஷம் போல் அப்படியே அதே பிளேட்லேயே ஊற வச்சுடுங்க. இது நமக்கு வந்து ஊறினாதான் நம்மளோட பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். அரை மணி நேரம் கழித்து எடுத்து இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் தவாவை வந்து சூடு பண்ணிக்கோங்க. தவாவை சூடு பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பரோட்டாவெல்லாம் அதில் வந்து போட்டுக்கலாம். 2 சைடும் நல்லா வந்து குக் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கலாம், திருப்பி போட்டு எடுக்கலாம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து எண்ணெயில் ஊற வச்சனால அந்த எண்ணெயே போதுமானதாக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் விடுறதுக்கு தேவை கிடையாது. இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு பரோட்டா வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த பிறகு அதை நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா வந்து நல்லா சாஃப்டாக வரும். இது மாதிரி நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து நல்லா நூல் நூலாக உங்களுக்கு வரும். இந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான மெத்தட்லேயும் நம்ம வந்து பரோட்டா பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஈஸியான மெத்தடில் நீங்களும் பரோட்டா பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.